யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய், யாரு? மார்த்தாள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அது பெரிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரித்து உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. அந்த அற்புதம் நடக்க போது. அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இந்த ஒரு அதிகாரம் மட்டுமே தனி செய்தியாக எடுக்கலாம். இந்த ஒரு அதிகாரம் மட்டுமே தனி செய்தியாக எடுக்கலாம். அதில் ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறாரு? கிராமத்துக்கிட்டே நிற்கிறார், இன்னும் ஊருக்குள்ளே வரல. இப்போ இயேசு மார்த்தாளை கூப்பிடவும் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இயேசு வந்திருக்கிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு, அப்படின்னு 20ஆம் வசனம் 11:20, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே. ஆமாம், இப்போ மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் மார்த்தாளுக்கு பின்னாடி யாரும் வரவே இல்லை. மார்த்தாள் போகிறாங்க. ஆனால் இப்போ இயேசு மரியாளுக்கிட்ட உன்னை கூப்பிட்றாருன்னு மார்த்தாள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், போய் மரியாளை வர சொல்லு அப்படின்னு. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இயேசு இன்னும் ஊருக்குள்ளே வரவே மாட்டுறாரு. மரியாள் வந்தால் தான் வருவேங்கிறார். மரியாள் வந்தால் அந்த இடத்துல அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஒரு அதிகாரம் முழுக்க ஸ்பிரிச்சுவல் தாட்டில் இருக்குது. அதை நம்ம இன்னொரு நாளில் கத்தரிசித்தமான பைபிள் ஸ்டடியாக நம்ம பார்க்கலாம், வேத பாடமாக. இப்போது மரியாளை கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் யாரை கூப்பிட்டுருக்கிறாரு? மரியாளை கூப்பிட்டுருக்காரு. மரியாள் கூப்பிட்ட உடனே அந்த அம்மா உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, உடனே ஓடுறாங்க. ஆனா இந்த அம்மா கூட ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. இந்த கூட்டம் எதுக்காக வந்த கூட்டம்? இவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த கூட்டம். இப்போ இந்த கூட்டம் என்ன நினைக்குது? மரியாள் கல்லறையில் போய் அழ போகிறாங்க, ஐயோ பாவம், ஆறுதல் சொல்லலான்னு பின்னாடியே ஓடி வரான். ஆனால் மரியாள் எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்களா? இல்லை. அப்போ இவங்க ஃபாலோ பண்ணுறது ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? மரியாள் கல்லறைக்கு போகல. இவங்களோட எதிர்பார்ப்பு அது கல்லறைக்கு போகிறான்னு. ஆனால் மரியாள் எங்கே போகல? கல்லறைக்கு போகல. மரியாள் எங்கே போகிறாங்க? இயேசுகிட்ட போகிறாங்க. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரியாள் என்பதற்கு சபைக்கான ஒரு அடையாளம். ஸ்திரீ என்பது சபைக்கான அடையாளம். இன்னும் ஒரு படி மேலே போய் மரியாள்னா மிரியம்னு பேர். மிர்னா சபை, சிமிர்னா சபைக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அதான் நான் சொன்ன அது ஒரு பைபிள் ஸ்டடி. மரியாள் ஒரு சபைக்கான அடையாளம்னு வச்சுக்கோங்க. ஸ்திரீ என்பது சபைக்கான ஒரு அடையாளம். இப்போ இந்த சபையில் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு சுற்றி. இந்த சபை அந்த ஸ்திரீக்கு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் சபை யாரை நோக்கி ஓடுது? இயேசுவை நோக்கி ஓடுது. இப்போ கூட உட்காந்து இருக்கிறவன் இது எங்கே போகுதுன்னே தெரில. அவனா ஒன்று நினச்சிக்கிட்டான், இது எங்கே போகுது? கல்லறைக்கு தான் போகுது அவனா நினச்சிக்கிட்டான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கரெக்டாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணுகிற சபையாக இருந்தால், நீங்கள் அந்த சபையை ஃபாலோ பண்ணால் போதும். அது உங்களை கல்லறைக்கு நடத்தாது, அது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும், உயிர்த்தெழுதலுக்கு நேராக நடத்தும். அங்கே ஒருத்தர் நிற்கிறார். பல நேரங்களிலே சபைகளில் கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் நமக்கு சிலர்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ கடினமான உபதேசம் தேவையா? சிலர் சொல்கிறாங்க, எங்கள் சபையில் பயங்கரமாக செய்தி கொடுக்குறாங்க, எதனால் இப்படின்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம், கொடுக்கறத மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க. கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாரா? கேட்டுகிட்டே வாங்க. பல நேரங்களில் அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? சத்தியத்தை கொடுத்தாரு. ஏன் சத்தியத்தை கொடுத்தாருன்னு அப்போஸ்தலர்களுக்கு தெரியல ஆரம்பத்தில், இயேசு இருக்கிற வரைக்கும். அவங்க பாட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா? நான் அப்போவே உங்களுக்கு இதை சொல்லலையா? அதை விட பெரிய ஆச்சரியம், சுவிசேஷம் எழுதும் போது அப்போஸ்தலன் எழுதுறான் மத்தேயு, அவர் இதைத்தான் சொன்னார் என்று சீஷர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு எப்போ தெரியுது? இயேசு போன பிறகு, பரிசுத்தாவி வந்த பிறகு, காஸ்பல் எழுதும் போது தெரியுது. ஆனால் அவர் எதுக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னு தெரியாது. நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவருக்கு பின்னாடி போயிட்டே இருப்பேன். ஏன்? ஒரு நாள் அவர் என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவார்.
நான் பின்னாடி ஓடிட்டே இருப்பேன். ஒருவேளை எனக்கு தோணும். அதான் நான் சொல்லுவேன், சபையை தவறாம கலந்துக்கணும். சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சில நேரத்தில் சபை அடைக்கப்பட்ட காலத்தில் அது வேற, அது எப்படியோ உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தையை கொடுத்துட்றாரு, ஆன்லைன் வழியாகவோ ஏதோ ஒரு வழியில் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சபை திறக்கப்பட்ட போது கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும். இப்போ உங்கள் பிள்ளைய ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஸ்கூல் திறந்த உடனே கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோம், அனுப்புகிறோம். நமக்கே தோணுது, இல்லைங்க ஆன்லைனை விட ஸ்கூல் திறந்தாதான் நல்லது, அங்கே போய் படிக்கிற மாதிரி வராது. எல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படியோ பாடம் படிக்கணும், நம்ம என்ன செய்கிறோம், ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ பாடம் நடத்துகிறோம். இப்போ நம்ம பையனை அனுப்பி வைக்கிறோம். ஒரு பையன் 100 எடுக்கிறான், ஒரு பையன் 90 எடுக்கிறான், ஒரு பையன் 70 எடுக்கிறான், ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். ஆனால் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறோம், அனுப்பிட்டே இருக்கிறோம். அனுப்புங்க. அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவன் படிப்பான். படித்து எப்படியாவது அவன் என்ன செய்வான், பாஸ் பண்ணுவான். அவன் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவான். அதே மாதிரி தான் நீங்கள் சபைக்கு வந்துக்கிட்டே இருங்க. இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் சரியான உபதேசத்துக்கு நான் சொல்கிறேன், சரியாக உபதேசம் கொடுக்கிற சபைகளுக்கு சொல்கிறேன். அந்த சபையை நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம் என்றால் ஒரு நாள் அந்த வசனம் உங்களை உயிர்த்தெழுதலுக்கு நேராக நடத்தும். அது கல்லறைக்கு நேராக நடத்தாது. நம்ம வேணா நினச்சிக்கலாம், இப்படி ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோமே என்ன பிரயோஜனம், வாரம் செய்தி கேட்குறோமே என்ன பிரயோஜனம். நான் எங்கள் சபையில் உட்காந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட கிட்டத்தட்ட 92லேருந்து 2004 வரை ஒரு 12 வருஷம் உட்காந்து செய்தி கேட்டிருக்கிறோம். ஊழியக்காரன் ஆவேன்னு நினச்சி செய்தி கேட்கல, ஒரு பைபிள் டீச்சர் ஆவேன்னு செய்தி கேட்கல, இல்லை பின்னாட்களில் இப்படிலாம் ஊழியம் பண்ணுவோன்னு நினச்சிலாம் கேட்கல. எங்களுடைய வேலை கர்த்தருடைய வார்த்தையை போய் கேட்பது. எனக்கு ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுத்து, அவ்வளோதான். நீ மிஸ் பண்ணாமல் கேட்கணும், வாரம் போய் கேட்கணும். எப்படி நீ ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போனால் நல்லதோ, அதே மாதிரி ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாமல் நான் எங்கே போவேன், போய் உட்காந்து அங்கே மரியாளோட உட்காந்துருக்கிற மாதிரி நான் போய் இயேசுவோட உட்காந்துருக்கணும். உட்காரு. ஒரு நாள் மரியாதை ஏஞ்சி போவா, சபை போகும். இது எங்கெங்க போகுது, நீ அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இரு, அது கொண்டு போய் உன்னை இயேசு இருக்கிற இடத்துல சேர்த்துரும். அதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓ உன்னையா ஃபாலோ பண்ண, கிறிஸ்துவ தானே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால சொல்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களை கொண்டு போய் இயேசுகிட்ட சேர்த்துருவேன்றாரு பவுல். அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் சபைக்கு இருக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் இருக்கணும். அதான் நான் எப்பவும் சொல்வேன், என் சபைக்குள்ளே காலை வச்சாச்சுன்னா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே நடத்துகிறவங்களுக்கும் இருக்கணும், உட்காந்து கேட்குறவங்களுக்கும் இருக்கணும். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கும் போது என்ன கான்ஃபிடென்ட்டில் சேர்க்குறோம், கண்டிப்பாக என் பையன் என்ன செய்வான், பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருவான். அவனை சேர்த்துக்கிறவங்களுக்கும் என்ன தோணுது, கண்டிப்பாக இவனை பாஸ் பண்ண வைக்க முடியும். இந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கூட குறைவாக இருக்கும். சில நேரத்தில் கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க ஸ்கூலில், இந்த பையன் பாஸ் பண்ண மாட்டான், நீங்கள் வேறு ஸ்கூல் கூப்பிட்டு போயிருங்க, எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டுருன்னு. ஆனால் நான் சொல்லுவேன், சபைக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு சத்தியத்தில் நிற்கிற சபைக்குள்ளே ஒரு விசுவாசி கால் வைத்து விட்டால் அந்த விசுவாசி நரகத்துக்குள்ள கால் வைக்கவே மாட்டான். அந்த சபை அந்த விசுவாசி கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துரும். அந்த கான்ஃபிடென்ட் சபைக்கு வரணும், ஒரு ஊழியக்காரனுக்கும் வரணும். நான் மரியாதை ஃபாலோ பண்ணுவையா, ஆனால் மரியாள் கல்லறைக்கு போக மாட்டா, கர்த்தரிடத்திலே போவாள். மரியாள் மரணத்துக்கு நேராக போக மாட்டாள், ஜீவனுக்கு நேராக போவாள். மரியாள் புதைச்சவங்கிட்ட போக மாட்டா, உயிர்த்தெழுதல் பண்ணுகிறவர்கிட்ட போய் நிற்பாள். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். இருக்கா? கர்த்தர் ஏன் மரியாள் இழுக்கிறார் தெரியுமா? மார்த்தால இழுத்தா எவனும் வரமாட்டான் பின்னாடி, அவன் மட்டும் வருவா, கேட்பா, போவா. ஆனால் நீ மரியாதை இழுத்து பாரு, ஒரு கூட்டமே பின்னாடி வரும். யோவான் 11:42 வாசி. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். நான் இப்போ ஏன் இந்த ஜெபத்தை பண்ணி இந்த கல்லறையெல்லாம் திறக்கிறேன்னா, எனக்காக இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்கன்னு. எதுக்காக? இந்த சூழ்ந்து நிற்கிறவனுக்காக, அவர்கள் நிமித்தம் சொன்னேன். அப்போ இந்த சூழ்ந்து நிற்கிறவன்லாம் இங்கே வரணும்னா அதை கொண்டு வரத்துக்கு ஒரு ஆள் வேணும். நான் நிற்கிறது கிராமத்துக்கிட்டே நிற்கிறேன், நான் இன்னும் ஊருக்குள்ளேயே வரல. ஏசு சொல்றாரு, மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அங்கே நின்று கொண்டிருந்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் ஊருக்குள்ள வரல, நான் இங்கே தான் நிற்கிறேன். ஆனால் நான் நிற்கிற இடத்துக்கு ஒரு கூட்டம் வரும்.
அதை கொண்டு வரதுக்கு ஒரு கீ பர்சன் வச்சிருக்கிறார். அது மார்த்தாளா மரியாளா, 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. 2 பேருமே அவர்கிட்ட தான் வசனம் கேட்டவங்க. 2 பேருமே லாசருக்கு அக்கா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் லாசர் உயிர்த்தெழுதுறது ரொம்ப சிம்பிள் ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, வாங்க நம்ம போய் லாசரை என்ன செய்ய போகிறோம், உயிர்த்தெழ பண்ண போகிறோம். அவர் நினச்சிருந்தா நேராக போய் கல்லறையை சீசரில் கூப்பிட்டு கல்லறை தூக்குப்பா, கல்லெடு, லாசர் வா போகலான்னு கூப்பிட்டு போய் நேராக வீட்டில் விட்டுருக்கலாம். ஆனால் பரலோகத்தினுடைய திட்டம், லாசர் உயிர்த்தெழும்போது ஒரு பெரிய கூட்டம் பிதாவின் பக்கம் திரும்ப வேண்டும். அந்த பிதாவின் பக்கம் திருப்புவதற்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு கீ பர்சன் யாருன்னா மார்த்தாள் அல்ல, மரியாள். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்துடுவோம், நாங்கள் ஒரு குரூப்பாக வந்துடுவோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏன் சும்மா இழுக்கிறாரா யாரையாவது? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஏன் அவங்கள செலக்ட் பண்ணுறாரு, ஏன் இவங்கள செலக்ட் பண்ணுறாரு, இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்றாரு? ஏன் சிலருக்கு ஊழியக்காரன் செலக்ட் பண்ணுறதில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்குது. இந்த மாதிரி ஆளெல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட டேலண்டே இருக்காது. அவர் சமாரியஸ்திரியாவே இருப்பார், டேலண்டே இருக்காது. அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. மார்த்தாள் மாதிரி பயங்கரமான உலக ஞானம்லாம் இருக்காது. அது எப்போ பார்த்தாலும் பாதத்தில் உட்காந்துருக்கிற ஆளாகவே இருக்கும். மரியாள் மாதிரி பல லாங்குவேஜஸ் தெரியாது, நல்லா படிச்சிருக்காது. ஆனால் கர்த்தர் அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவருக்கு தேவை அற்புதம் செய்கிற ஒரு ஆள் அல்ல. அவருக்கு தேவை நல்லா ஊரை கட்டக்கூடிய, ராமசேஸுக்கு ஊர் கட்டக்கூடிய அறிவாளி அல்ல. அவருக்கு தேவை ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியவன் ஒருத்தன் தேவை. அவன் அறிவாளியா இருந்தாலும் சரி, அறிவாளி இல்லாவிட்டாலும் சரி, அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. நான் இழுத்தா ஒரு கூட்டத்தோட வர்ற ஆள் எனக்கு வேணும். இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்பவுமே பாருங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1 போட்டு 1 எடுக்கிறத விட 1 போட்டு 2 எடுக்கிறது, 1 போட்டு 5 எடுக்கிறது, 1 போட்டு 10 எடுக்கிறது, அப்படி எடுக்கிறது தான் ப்ராஃபிட் பேசிஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம அதிகமாக ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும், என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மோர் ப்ராஃபிட், அதை எதிர்பார்ப்பாங்க. பல நேரங்களில் இதை நம்ம ஆண்டவர் பைபிளில் பேசுகிறார், நெகட்டிவ் பேரபலில் பேசுவார் பல இடங்களில். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு மரியாதை கூப்பிடு, ஏன் ஒரு கூட்டமே பின்னாடி வரும். அந்த கூட்டம் வரும், அந்த கூட்டம் உயிர்த்தெழுதலுக்கு நேராக வரும். அந்த கூட்டம் கல்லறைக்கு நேராக வராது, உயிர்த்தெழுதலுக்கு நேராக வரும். இவன் அப்படியே மாறிடுவான் முழுக்க முழுக்க. இந்த சமாரியஸ்திரியை வச்சு கூப்பிட்டாருல்ல, இவங்களாம் யார் சொல்லி வந்தாங்கன்னு வாசித்தோம்? சமாரியஸ்திரி சொல்லி தானே வந்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்க, சொல்லிட்டு முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 42வது வசனம் வாசிங்க. அந்த வந்தவங்க சொல்றாங்க அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சமாரிய ஸ்திரீ கூட்டு வர்றதுக்கு மட்டும்தான். ஆனா அவனை நிலைநிற்க பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை. உங்களை உடனே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, இவங்கெல்லாம் என்னால தான் ரட்சிக்கப்பட்டாங்க, இதுல நம்ம விசுவாசி, ஏன் மூலியமா ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. நீ வர்றதுக்கு தான் வழி, ஆனா இங்க நிக்கிறதுக்கு காரணம் நீ கூட்டு வந்தது இல்ல, கர்த்தருடைய வசனம் அவர்கள் நிக்க வச்சிருக்குதான். அவர் பேசுகிறதை நாங்களே கேட்டோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ என்ன ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தாரு, அவரை ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தாரு, நான் ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரேன். இப்போ இது என்ன ஆகுது, இதுல எங்களுக்கு ஒரு பெருமையும் இல்லை. ஏன்? நாங்க சொன்னதுல 100 பேர்ல 4 பேர் வந்தானா பெரிய விஷயம், 4 பேர் வந்ததுல 2 பேர் கர்த்தருக்குள்ள நின்னானா பெரிய விஷயம். அப்போ எங்களால் அல்ல, நாங்க ஒரு இந்த போர்டு மாதிரி, டைரக்ஷன் போர்டு மாதிரி, நீங்க வர்றதுக்கு கச்சேரி ரோடு, மயிலாப்பூர், திருச்சி இப்படின்னு போர்டு, வர்றதுக்கு காரணம் போர்டு தான். வரும்போதெல்லாம் கேட்பாங்க, சர்ச்சுக்கு புதுசாக வரும்போது சொல்லிடுவோம், நீங்கள் இந்த கச்சேரி ரோடுக்கு வாங்க, வந்து இந்த ரைட்டில் பாருங்கள். வர்றவங்க எதை கேட்டுட்டு வருவாங்க? கச்சேரி ரோடு எங்கே, கச்சேரி, இப்படி தான் கேட்டு வருவாங்க. கச்சேரி ரோடு நினச்சிக்கூடாது, இவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு மட்டும் கச்சேரி ரோடுன்னு போர்டு இங்கே இல்லாவிட்டால் இவனா வருவானா? நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு அந்த போர்டு காரணம், ஆனால் நான் பரலோகம் போகிறதுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட வசனம் காரணம், கர்த்தருடைய வசனம் காரணம். அப்போ எனக்கு அந்த பெருமை என்ன செய்யக்கூடாது? என் வீட்டில் கூட்டம் நடத்துகிறோம், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் ஞானசனம் எடுத்தாங்க,
கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்னா அதை கிருபைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் என்ன வந்துடக்கூடாது? கரெக்டாக உடைக்கிறான் பாருங்க அவன் வந்து சமாரேஸ்வரிக்கிட்ட. சமாரேஸ்வரிக்கிட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லை, அந்த அம்மாவுக்கு வரும். இவ்வளோ பேரும் இயேசுக்கிட்ட வந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அவன் சொன்னான், இது பாரு, உன் வார்த்தைப்படிலாம் இல்லை, நீ சொன்னதான் வந்தோம். ஆனால் அவர் உண்மையிலேயே கிறிஸ்துன்னு அவர் பேசினதில் கண்டுபிடிச்சான். கர்த்தர் சொல்வார், நீ சொல்லி அல்ல, நாங்களே வாயின் வார்த்தைகளை கேட்டோம். அல்லேலூயா. அப்போ எல்லார் வீட்லையும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஒரு பெரிய கூட்டத்தை நான் கொண்டு வருவேன். எனக்கு பின்னால் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கூட்டம் வரும், எனக்கு பின்னால் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் வரும், எனக்கு பின்னால் நித்திய ஜீவனுக்கு என்று ஒரு கூட்டம் வரும். என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, நான் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் காரணம் நான் அல்ல, கூட்டிகிட்டு வர்றது வேண்டியது மட்டும்தான் என் வேலை, அதை நிலைநிற்க பண்ணுறது உங்கள் வேலை. இந்த எண்ணத்தோட ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், என்னை இழுத்துக்கொள்ளும் நான் ஓடி, திருப்பி சொல்லுங்க, ஓடி வருவோம். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும், நாங்கள் எப்படியும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கு என்று கொண்டு வருவோம். தனியாக நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எல்லா கண்களை மூடி, ஒருவேளை தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பார்னா, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீடும் கொர்னேலியஸ் வீடாக மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்களாய் மாறணும். நம்ம சபை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற இடம் உள்ள சபையாக மாறணும். நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரீ போல, ஒரு கொர்னேலியஸ் போல ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து மரியாள்கிட்ட கொடுத்துட்டா போதும், மரியாள் நேராக கொண்டு போய் இயேசுகிட்ட கொடுத்துருவா. இங்கே எங்கே கொண்டு போகிறாங்கன்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டமாய் நாம் மாறப்போகிறோம். நாங்கள்லாம் எங்கள் சபைக்கு வரும்போது அப்படி தான் சொல்லுவோம், எங்கள் சபைக்கு வாங்க, ஒரு தடவை வாங்கன்னு கூப்பிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? எங்கள் சபைக்கு வந்தா அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நிலை நின்று அவன் பரலோகத்துக்கு போவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அநேகரை நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம், எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க. ஏன்? எங்கள் சபை பரலோகத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசம் கூட்டிகிட்டு போகும். அங்கே நடத்தப்படுகிற ஆராதனை மாற்றும். அந்த ஆராதனையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும். அங்கே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வைப்பாங்க. எல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் மரியாள் மேலே உள்ள நம்பிக்கை. நீ பின்னாடியே போ, அது ஒரு நாள் உன்னை கொண்டு போய் இயேசுகிட்ட சேர்த்துரும். அந்த நம்பிக்கை சபை மேலே வரணும். எங்கள் சபைக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். நீ ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொருத்தரும் சமாரிய ஸ்திரியை போல அநேகரை கூட்டிட்டு வர்றவங்களா மாறணும். ஒவ்வொருத்தருடைய வீடும் கொர்னேலியஸ் வீடு மாதிரி மாறணும். நம்முடைய சபை மரியாள் வீட்டு சபை போல மாறணும். இந்த 3 காரியங்களுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன். ஒவ்வொரு ஏரியாலையும் 10 விசுவாசி வீட்லையும் ஒரு நாள் கூட்டம். எல்லா வீட்டுக்கும் ஒரே கூட்டம் வரக்கூடாது. வித்தியாசமான 10 பேரை கூட்டிட்டு 20 பேர் வரணும். பெரிய எழுப்புதல் உண்டா? ஒப்பு கொடுப்போமா? ஒரு வேளை கர்த்தர் பேசியிருப்பாருன்னா ஒப்பு கொடுத்து உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க. பெரிய காரியங்களை இந்த 2022 கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு. கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டிருப்பாருன்னா உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன்ப்பா, என் வீட்டை திறந்து கொடுக்குறேன்ப்பா, என்ன ஒப்படைக்கிற ஆண்டவரே, நான் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு என்ன இழுத்து கொள்ளுங்கப்பா. ஒப்படைப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனை, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களெல்லாம் நீங்கள் இழுத்ததுனால தான்ப்பா நாங்கள் வந்தோம். இன்னும் அநேகரை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய கூட்டம் ஓடி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு மோசேக்கு பின்னாடி 6 லட்சம் புருஷர்கள் வந்தாங்களே ஆண்டவரே. ஒரு சமாரிய ஸ்திரீக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராமமே வந்துருச்சு ஆண்டவரே. ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் விடுதலை ஆகும்போது ஒரு பெரிய பட்டணமே வந்துருச்சு அப்பா. ஒரு கொர்னேலியஸை கூப்பிடும் போது உறவின் முறைகளும் நண்பர்களும் வந்து நின்றுட்டாங்களேப்பா. ஒரு மரியாளை அழைக்கும் போது ஒரு வீடே உன் பின்னாடி ஓடி வந்துருச்சு ஆண்டவரே. அதே போல எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் யாரையாவது இழுத்து உம்மண்டையில் திருப்புகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்களை கொண்டு வரவர்களாய் மாறட்டும். எங்கள் சபை மரியாள் வீட்டு சபை போல மாறட்டும்.
நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடுகிற சபையாய் மாறட்டும். யார் வேணா எங்க சபையை பார்த்து என்ன வேணா சொல்லட்டும், இது கல்லறைக்கு போற சபை, இது உறவாத சபை, இது அழுகிற சபை, என்ன வேணா சொல்லட்டும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுறோம். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.